இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. ஒரே வழிதான் இருக்கு பெல்லி ஃபேட் லூஸ் பண்றதுக்கு. ஹாய் எவ்ரிபடி, சாய் சுந்தர், சென்னை மாடல். இன்னைக்கு பெல்லி ஃபேட் பத்தி பேச போறோம். நீங்க யூடியூப்ல போயிட்டு ஹவு டு லூஸ் பெல்லி ஃபேட் ஃபாஸ்ட் இன் தமிழ் அப்படின்னு தேடினீங்கன்னா எடுத்தோடனே வர 3 ரிசல்ட் பாருங்க. எக்ஸசைஸ் டயட்டே இல்லாம 5 நாள்ல எப்படி பெல்லி ஃபேட் குறைக்கிறது, 30 நாள்ல எப்படி பெல்லி ஃபேட் குறைக்கிறது, இல்லைன்னா ஒரு பெரிய ஜூஸோட படம். ஏன் அப்படின்னா இதுக்குதான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கு. இதை தேடிதான் ஜனங்க போறாங்க. ஜனங்களுக்கு எப்போதுமே ஷார்ட் கட்ஸ் தான் வேணும். அந்த பெல்லி ஃபேட் முதல்ல உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும், உங்களுக்கு அது அக்யூமுலேட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்ததோ அது குறையறதுக்கு பாதி முக்காவாசி டியூரேஷனாவது எடுக்க வேணாம். யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. ஒரே வழிதான் இருக்கு பெல்லி ஃபேட் லூஸ் பண்றதுக்கு. எண்டு வரைக்கும் வீடியோ பாருங்க. இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடையாது, இதுதான் ஒரே வழி. வேற யாரு வேற ஏதாவது சொன்னாங்கனாலும் ஒண்ணு அவங்க வந்து விஷயம் தெரியாம பேசுறாங்கன்னு அர்த்தம், இல்ல உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இதுல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, தொப்பையில மட்டும் ஃபேட்டை குறைக்க முடியாது. ஒரு இடத்துல மட்டுமா ஃபேட்டை குறைக்கிறது வந்து இம்பாசிபிள். ஓவராலா தான் ஃபேட் குறையும். நிறைய பேருக்கு ஜெனட்டிக்கா கடைசியில தான் வந்து தொப்பையில குறையும். மத்ததெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா வந்து தொப்பையில குறையும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேட் லாஸுக்கு வேற எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையாது. ஒரே வழிதான் இருக்கு, கேலரி டெபிசிட். இது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆனா இதுதான் உண்மை. அந்த கேலரி டெபிசிட்டை சஸ்டெயின் பண்ணிட்டு உங்க வெயிட் கோல்ஸை ரீச் பண்ணிட்டு அதையும் தாண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பத்தி தான் பேச போறேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிக்கணும். நீங்க தண்ணி எனஃபா குடிக்கலனாலே பசி எடுக்கிற மாதிரி தோணும். நீங்க ஏதாச்சும் போய் சாப்பிட்டுருவீங்க. ஆக்சுவலா அது தாகமா தான் இருந்திருக்கும். நீங்க தண்ணி குடிச்சீங்கனாலே கொஞ்சம் ஹோல்ட் ஆஃப் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. நம்பர் 2 வந்து லோ கேலரி ஃபுட் சாய்ஸஸ்க்கு போங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள் குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து டிப்பு ட்ரிக் எல்லாம் கிடையாது. நீங்க ரைஸ் சாப்பிட்டு தான் ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த ஒரே வழிதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போகும். உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும், அதே நேரத்துல நீங்க ஓவர் ஈட் பண்ணாமலும் இருப்பீங்க. வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ்ல லோ கேலரி வெஜிடபிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், காலிஃபிளவர், ப்ராக்கோலி, கேபேஜ், இந்த மாதிரி குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். கேரட்ஸ், ஆனியன்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். பட்டாணி, கிரீன் பீஸ் எல்லாம் சாப்பிடலாம். சோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதுல புரோட்டீனும் நிறைய இருக்கு. மஷ்ரூம்ஸ்ல எல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. கிரீன் பீஸ்லயுமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப லோ கேலரி. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணீங்கனாலே அதுல இருக்கிற புரோட்டீனே உங்களுக்கு கொஞ்ச நேரம் வயத்தை ரொப்பி வச்சுக்கும். சோ வெஜிடபிள்ஸ் அதிகமா பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதுல மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நிறைய அதிகம். நிறைய பேர் வந்து ஹெல்த்தி சாய்ஸஸ்க்கு மாறணும்னு சொல்லிட்டு நொறுக்கு தீனி எல்லாத்தையும் விட்டுட்டு நட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ இதுமே வந்து கொஞ்சம் மிஸ்டேக் தான். இதுல எல்லாம் நிறைய நியூட்ரியன்ஸ் இருந்தாலுமே இதெல்லாம் பயங்கர ஹை கேலரியான ஃபுட். நட்ஸ்ல வந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, மேக்னீசியம் இருக்கு, ஒமேகா 3s எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ்ல எல்லாம் வந்து ஒமேகா 3s இருக்கும். சோ ஒமேகா 3க்காக நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடலாம். சீ கார்டு, இந்த காட் லிவர் ஆயில் இருக்கு இல்லையா, காட் லிவர் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடலாம். அதே மாதிரி பிளாக்ஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக்ஸ் சீட்ஸ் வந்து ரொம்ப லோ கேலரி, நல்ல ஒமேகா 3ஸ்ல லோடட். ஒமேகா 3ஸோட என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா உங்க HDL ஏறும். HDL ஏறினா நல்ல விஷயம். உங்க ட்ரைகிளிசரைட்ஸ் குறையும், உங்க பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஆகும், எல்லா ஹார்ட் ப்ராப்ளம்ஸுமே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒமேகா 3s வந்து உங்க டயட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிளாக்ஸ் சீட்ஸ், காட் லிவர் ஆயில் மாதிரி, சீ கார்ட் மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஒமேகா 3s உங்களுக்கு ரெகுலரா வரும் டயட்ல. நட்ஸுக்கு பதிலா சும்மா வந்து பசிக்குது ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லோ கேலரியா என்ன சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளரிக்காய், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் கூட நீங்க வந்து உப்பு மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சும்மாவே சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுல நிறைய பழக்கம் இருந்திருக்கும், அந்த வெள்ளரிக்காய் சாப்பிடுற பழக்கம். அது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ கேலரி, நிறைய ஃபைபர் லோடடா இருக்கும். உங்களுக்கு வந்து வயரும் அப்பப்போ ரொம்பிடும், உங்களுக்கு கேலரிஸ் வந்து ரொம்ப ஏறாது. நம்பர் 3, ஒரு 20 கிராமாவது ஒரு மீல்லயுமே புரோட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ புரோட்டீன் பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருப்பேன். மசில் பில்ட் பண்ணணும்னா 1 கிராம் per பவுண்ட் வேணும், இல்ல 0.7 கிராம்ஸ் per பவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன கணக்கு பாக்குறீங்களோ இல்லையோ எல்லா மீல்லயுமே புரோட்டீன் இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க. புரோட்டீனுமே வந்து வயரை ரொம்பி வச்சுக்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணல, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணல அப்படின்னா மசில் லாஸ் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸி. உங்க பாடி வந்து புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணிட்டு அதை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்றது வந்து உங்க பாடிக்கு ரொம்ப ஈஸி. பாடி ஃபேட் ஸ்டோர்ஸ் டேப் பண்றதோட உங்களோட புரோட்டீன் ஸ்டோர்ஸ் அது ஈஸியா எடுத்துரும். சோ உங்களுக்கு மசில் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால புரோட்டீன் மட்டும் தாராளமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு மீல்லயுமே ஒரு 20 கிராம் புரோட்டீன் பாத்துக்கோங்க. என்னென்ன புரோட்டீன் சோர்சஸ் பாத்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை, பிளாக் ஐட் பீஸ், எக் ஒயிட்ஸ் ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். கொஞ்சம் தயிர் அதிகமா சாப்பிடுங்க, பட் ஏதாவது ஒரு விதமான புரோட்டீன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ என்னதுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லறதுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்,
இருக்கும், ஒரு பாடி ஒரு மாதிரி இருக்கும். சோ நான் என்ன சாப்பிடுறேங்கிறத பத்தி நான் ஒரு செப்பரேட் வீடியோ செய்வேன். அதுல நான் இன்னும் டீடைல்டான விஷயம் சொல்லுவேன். ஆனா இப்போதைக்கு 20 grams ஆஃப் புரோட்டீன் ஒரு மீல்லயும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இன்னொன்னு புரோட்டீன் சோர்ஸ்னு பார்க்கும்போது நிறைய பேர் நட்ஸ், வேர்க்கடலை எல்லாம் புரோட்டீன் சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வேர்க்கடலை எல்லாம் வந்து ஃபேட் தான் ஜாஸ்தி புரோட்டீனோட. புரோட்டீன் நிறைய இருக்கு, ஆனா அது ஒரு புரோட்டீன் சோர்ஸா ட்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் இருக்கு, நிறைய ஃபேட்டும் இருக்கு அதுல. நம்பர் 4, நான் இதுக்கு முன்னாடி சுகரை பத்தி ஒரு வீடியோ பண்ணேன். சோ சுகர் என்ன சொல்லிருப்பேன்னா, உங்க கேலரி லிமிட் குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க சுகர் எல்லாம் சாப்பிடலாம், பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஆனா என்னன்னா, வெயிட் லாஸ் நேரத்துல சுகர் சாப்பிடுறது வந்து நாட் a வெரி குட் ஐடியா. பிகாஸ் உங்களுக்கு வந்து கேலரிஸோட ஒரு பட்ஜெட் இருக்கு. வீட்டுல வந்து செலவு பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுப்பீங்க. மாசம் வந்து இவ்வளவு சேவ் பண்ணுவேன், இவ்வளவுதான் வந்து என்னால செலவு பண்ண முடியும்னு ஒரு பட்ஜெட் வச்சுப்பீங்க இல்லையா? அவங்களோட டெய்லி கேலரிஸே அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டா நீங்க நினைச்சுக்கணும். ஒரு 1600 1800 கேலரிஸ் தான் உங்களுக்கு டெய்லி இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள வந்து நீங்க எப்படி நியூட்ரியன்ட் ரிச்சான ஃபுட்ஸ், புரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸ் வச்சு அகாமடேட் பண்ணுறது அப்படின்னு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். அதுல நீங்க சுகரை சேர்த்தீங்கன்னா எம்டியா வந்து எந்த நியூட்ரியன்ஸும் இல்லாம கேலரிஸை மட்டும் அது சேர்த்துரும். உங்களுக்கு வந்து அதுல ஃபைபர் கிடையாது, வயிறு ரொம்பறதுக்கு உண்டான எந்த விஷயமுமே கிடையாது. சோ அதுவே உங்க கேலரிஸை நிறைய டேக் அப் பண்ணிடும். அதுக்கு மேல உங்களுக்கு நியூட்ரியன்ட் ரிச்சான சோர்சஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து கம்மியாயிடும் அந்த டேல. நம்பர் 5, நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து சில விஷயத்தெல்லாம் ட்ராக் பண்றத கோட்டை விட்டுருவாங்க, சுகரு, பால் அந்த மாதிரி. அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயில் வந்து நீங்க எவ்வளவு போடுறீங்கிறத வந்து வாட்ச் பண்ணல அப்படின்னா அதுவே வந்து ஹிடனா பயங்கர எக்ஸ்ட்ரீம் கேலரிஸ்க்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டே குண்டானாங்க. பிகாஸ் அவங்க ஆயில வாட்ச் பண்ணல. எக்கச்சக்கமா ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃப்ரை பண்ணிட்டே வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அதனாலேயே குண்டானாங்க. வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுறேன், குண்டாகிறேன், ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கேலரி இன்டேக் எல்லாம் போய் வாட்ச் பண்ணும்போது பார்த்தோன்னா ஆயில் வந்து எக்கச்சக்கமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை கரெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ்க்கும் புரோட்டீன்ஸுக்கும் 4 கேலரிஸ் per கிராம் தான் இருக்கு. ஃபேட்ஸ், எனி டைப் ஆஃப் ஃபேட்ஸ்க்கு வந்து 9 கேலரிஸ் per கிராம் இருக்கு. ஸோ ஃபேட்டா இருந்தா பட்டரா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், எந்த விதமான ஆயிலா இருக்கட்டும், எந்த விதமான ஃபேட்டாவும் இருக்கட்டும், 9 கேலரிஸ் per கிராம் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீனோட மோர் தென் டபுள் த கேலரிஸ் வந்து 1 கிராம் ஆஃப் ஃபேட்லயே இருக்கு. இதுல ஸ்மார்ட்டா உங்களோட ஆயிலோட இன்டேக்கை கம்மி பண்ணறதுக்கு என்ன ஒரு டெக்னிக்னா, நீங்க வீட்லயே வந்து ஒரு ஸ்ப்ரே ஆயில் கேனை ரெடி பண்ணலாம். அதாவது நீங்க வந்து சும்மா கடைக்கு போனீங்கனாலே ஒரு 10-15 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ல வந்து ஒரு ஸ்ப்ரே கேன் கிடைக்கும், எம்டி ஸ்ப்ரே கேன். அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா 50% தேங்காய் எண்ணெய், 50% தண்ணி, ஹாஃப் வாட்டர் ஹாஃப் கோகோனட் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ற நேரத்துல நல்லா குலுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்டர் மூலமா அது வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகும். பேன்ல விழுந்தோடனே அந்த வாட்டர் எவாபரேட் ஆயிடும், அந்த ஆயில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து யூஸ் ஆகிற ஆயில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், லெஸ் தென் 1 கிராமா இருக்கும். ஸோ அது வந்து மொத்தமா ஸ்ப்ரெட்டும் நீட்டா ஈவனா ஸ்ப்ரெட்டும் ஆகும். அந்த ஆயிலே உங்களுக்கு இனஃபா இருக்கும் தாளிக்கிறதுக்கு எல்லாம். ஸோ உங்களுக்கு ஆயிலோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். நீங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், எந்த ஆயிலுக்கு வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தமா இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆயில் கேன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்மார்ட்டா பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆயிலோட இன்டேக்கை ரெடியூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ப்ரே ஆயில் கேனை வந்து எப்படி பண்ணலாங்கிறது கூட நான் மேபி ஒரு செப்பரேட் வீடியோ பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் டெஃபினட்டா அதை பத்தி ஒரு வீடியோ பண்றேன். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்கஹால். உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, ஆனா இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கஹால் வந்து ஒரு செப்பரேட் மேக்ரோ நியூட்ரியன்ட்னு இப்ப சொல்றாங்க. ஏன்னா ஆல்கஹால் வந்து 7 கேலரிஸ் per கிராம், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து 4 கேலரிஸ் per கிராம், ஃபேட்ஸ் வந்து 9 கேலரிஸ் per கிராம், ஆல்கஹால் வந்து 7 கேலரிஸ் per கிராம். சோ அதுவே வந்து ஒரு தனி மேக்ரோ நியூட்ரியன்ட்டா கன்சிடர் பண்றாங்க. ஆல்கஹாலை வந்து லிவர் தான் ப்ராசஸ் பண்ணுங்கிறதுனால லிவருக்கு ஸ்ட்ரெயினும் அதிகமாகும். உங்களுக்கு எக்ஸஸ் கேலரிஸ் ஆகும்போது லிவர் வழியா ப்ராசஸ் ஆகுறதுனால லிவரை சுத்தி ஃபேட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். நான் விசரல் ஃபேட் சொன்னேன் தெரியுமா? விசரல் ஃபேட் முக்காவாசி பேருக்கு லிவரை சுத்தி அக்யூமுலேட் ஆகும்போது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு காரணமே வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன் தான். அது கேலரி சர்ப்ளஸ்ல ஆல்கஹால் கன்சம்ஷன். சோ நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்றீங்கன்னா கூட ஆல்கஹாலோட கேலரிஸையுமே சேர்த்து நீங்க வந்து டெபிசிட்ல இருக்கிறதா இன்ஷூர் பண்ணணும். ஆல்கஹாலை நீங்க ஃப்ரீயா விட்டுட்டு மத்த ஃபுட்டை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணி டெபிசிட்ல இருந்தீங்கன்னா டெஃபினட்டா கேலரி சர்ப்ளஸ்ல போகும். ஆல்கஹால்னால சர்ப்ளஸ்ல போகும்போது ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்கஹாலை கட் பண்ணுங்க.
ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நான் சொன்னேன் தெரியுமா, நீங்க கேலரி டெபிசிட்ல இருந்தீங்கன்னா நீங்க வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணல அப்படின்னா மசில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மசில் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யறது ரொம்ப முக்கியம். இது வந்து கைஸுக்கு மட்டும் இல்ல, லேடிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் கேட்கறாங்க, லேடிஸ்க்காக நீங்க எந்த ஒரு டிப்பும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ற டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே தான் அப்ளிகபிள். இப்போ நான் வந்து லேடிஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், கேட்டுக்கோங்க. லேடிஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மித் இருக்கு, ஒரு மைண்ட்ல வந்து அவங்க திடீர்னு பாடி பில்டர் மாதிரி ஆயிடுவாங்க, ரொம்ப பல்கி ஆயிடுவாங்க, அதனால வெயிட்ஸ் எல்லாம் தூக்க கூடாது அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா கூட உங்களால அந்த அளவுக்கு ஆக முடியாது. நாங்கெல்லாம் வருஷக்கணக்கு முக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு கூட இவ்வளவுதான் மசில் வந்திருக்கு. லேடிஸுக்கு வந்து டெஸ்டாஸ்டரோன்ங்கிற ஹார்மோன் இல்லாம நினைச்சா கூட வந்து எவ்வளவு மசிலும் பில்டே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மசில் வந்து டோன் ஆகும், இன்னும் பாடி டைட் ஆகும், உங்களோட ஓவரால் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ புரோட்டீனும் நல்லா சாப்பிட்டுட்டு யோகா எல்லாம் வந்து ஏன் லேடிஸ்க்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, எல்லா மசில்ஸே நல்லா ஒர்க் பண்ணுது. சோ ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து மசில் வீக்னஸ், மசில் லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு போஸ்ட் பிரெக்னன்சில நீங்க வெயிட் போட போறீங்கிற மாதிரி பயம் எல்லாம் இருக்குன்னா, டக்குன்னு மெட்டபாலிசம் ஏத்துறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மெட்டபாலிசம் வந்து அட்லீஸ்ட் இறங்காம இருக்கும். இதுல ஏஜ் ஆக கூட மெட்டபாலிசம் டிராப் ஆகும். சோ அதுவுமே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்க மெட்டபாலிசம் டிராப் பண்ண விடாது. அதே மாதிரி கார்டியோவும் எடுத்துக்கோங்க. கார்டியோவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்றதுக்கு கார்டியோ ரொம்ப முக்கியம். வாக்கிங்கே வந்து நல்ல விதமான கார்டியோ. இப்போ இந்த பேண்டமிக், இந்த கொரோனா பீரியட் எல்லாம் இருக்கிறதுனால வாக்கிங் பண்றது கஷ்டம் அப்படின்னா, ஒரே ஸ்பாட்ல நீங்க ஜம்ப் பண்ணலாம், ஹாப் பண்ணலாம், மொட்டை மாடியில சும்மா ரவுண்டா நடக்கலாம், ஆன் ஸ்பாட் ரன்னிங் எல்லாம் பண்ணலாம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி பண்ணியே வந்து ஒரு கார்டியோ கணக்குல ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். பெல்லி ஃபேட் பத்தி பேசும்போது ஆப் கிரன்ச்சஸ் பத்தி எப்படி பேசாம இருக்கிறது? ஆப் கிரன்ச்சஸ் உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஆப்போட மசிலை வந்து டைட் ஆகும். உங்க மசில் டைட் ஆயிட்டு உங்க பாடி வந்து ஸ்டிஃபா ஸ்ட்ரெயிட்டா நின்னுதுனாலே அந்த தொப்பை வந்து நீட்டுற எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா ஆன மாதிரி தெரியும். அது ஒரு விஷுவல் இல்லூஷன் தான். உங்களுக்கு மசில வந்து டைட்டன் பண்றதுக்கு, உங்க கோரை வந்து டைட்டன் பண்றதுக்கு ஆப் கிரன்ச்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணதான் செய்யும். ஸோ கம்ப்ளீட்டா வேஸ்ட்னு கிடையாது. ஆனா ஆப் கிரன்ச்சஸ் இருந்தாதான் வந்து பெல்லி ஃபேட் லூஸ் பண்ண முடியும்னு சொல்றது வந்து தப்பு. ஆப் கிரன்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கோரை டைட்டன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பெல்லி ஃபேட்டை லூஸ் பண்றதுக்கு கேலரி டெபிசிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நான் பேசினதெல்லாம் வந்து குவிக்கான ஹை லெவலான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு. இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடையாது. இதெல்லாம் நீங்க பண்ணினாதான் உங்களால சக்சஸ்ஃபுல்லா ஃபேட்டை லூஸ் பண்ணிட்டு எண்ட் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிட்டு அங்கேயே மெயின்டைனும் பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி பேஸ்ட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் until the next video, this is Sai Sundar signing off. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலோ, நான் எதை பற்றி பேசலான்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.